அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பலதரப்பட்ட எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் வழிமுறையும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு ஏன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவர்கள் காட்டுகிற வழிமுறையில் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் உண்மையிலே அந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்களா என்பதனை ஆய்வு செய்வதற்காகவும், அந்த வழியிலிருந்து தடம் புரண்டிருந்தால் நேரான வழியை சுட்டிக்காட்டுவதற்காகவும் தான் இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் வழிமுறையும் இந்த இரண்டு மாத்திரம்தான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை வழிமுறை என்பதில் முஸ்லிம்களுக்கு இடையிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனெனில் திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீயுல்லாஹ வ அத்தீயுர் ரசூல வலா துப்திலு ஆமாலக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். இந்த இரண்டை விட்டுவிட்டு வேறு ஏதேனும் காரியங்களை செய்து உங்களின் நல்லறங்களை வீணடித்துக் கொள்ளாதீர்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தமது வாழ்க்கையிலே பல்வேறு கட்டங்களில் இந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஹதீஸ்களையும் பார்க்க முடிகிறது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு அமலை, ஒரு காரியத்தை செய்கிறார், ஆனால் அது நம்முடைய அனுமதி இல்லாத, நாம் வழிகாட்டி தராத ஒரு புதுமையான காரியமாக அது அமைந்திருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படும். அது எப்படிப்பட்ட நன்மைக்குரிய காரியம் என்று அவர்கள் நினைத்தாலும் சரி, எவ்வளவு சிரமப்பட்டு அந்த காரியத்தை மேற்கொண்டாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்றால் அது மனிதர்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வதையும் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. இதுபோன்று எண்ணற்ற நபிமொழிகளும் ஏராளமான திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கை முறையாக திருமறை குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற அனைத்து காரியங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லித் தந்தார்களோ அந்த அடிப்படையில் மட்டும்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மிக அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இதை அங்கீகரிக்கிறார்கள். எல்லா பள்ளிகளிலும், எல்லா ஜமாத்துகளிலும், எல்லா இஸ்லாமிய அமைப்புகளிலும் இதற்கு எதிராக பேசக்கூடிய யாருமே இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இந்த மேடை இங்கு நினைக்கக்கூடாது, இந்த கொள்கை கருத்துக்கள் பேசக்கூடாது என்று யாரெல்லாம் இதற்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறார்களோ, இதற்காக திட்டம் தீட்டுகிறார்களோ, இதற்காக கையெழுத்து வேட்டை நடத்தி காவல்துறையிடத்திலே கொடுத்து சீப்பை ஒழித்து வைத்து திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய அமைப்புகளில் கூட, அவர்கள் சார்ந்த பள்ளிவாசல்களில் கூட
இந்த கருத்துக்கு மாற்று கருத்தை யாரும் சொல்ல மாட்டார்கள். பிறகு ஏன் இந்த கருத்து, பிறகு ஏன் இந்த தலைப்பு? யாரேனும் மறுத்தால் ஒன்றை சொல்வதற்கு ஒரு கூட்டம் அவசியம். எல்லோரும் ஒத்துக்கொள்கிற ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு கூட்டமா? எல்லோரும் அங்கீகரிக்கிற ஒரு கருத்தை சொல்வதற்கு அதற்கு ஒரு பிரச்சாரமா? அதற்கான பயணமா? அதற்காக ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்வதா? அவ்வாறு செய்தால் அது அவசியமற்றது என்று சொல்லுவோம். பிறகு ஏன் இந்த தலைப்பை இங்கே தேர்வு செய்திருக்கிறோம் என்றால், எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள், நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அதை அவர்களின் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா என்று ஆய்வு செய்தால் அங்குதான் முஸ்லிம்கள் மாறுபட்டிருப்பதை பார்க்கிறோம். வாயளவில் சொல்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் அதற்கு நேர் மாறாக நபிகள் நாயகத்தை உயிருக்கும் மேலாக மதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகத்தின் போதனைகளை காற்றில் பறக்க விடுகிறார்கள். நபிகள் நாயகத்திற்கு மீலாது விழா எடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் பிறந்த தினத்தில் அதற்காக நிகழ்ச்சிகள் நடத்தி உலமா பெருமக்களை அழைத்து நபிகள் நாயகத்தின் அருமை பெருமைகளை பேசிவிட்டு அத்தோடு நபியை மதிக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் எவ்வாறு ஒரு மனிதனை வாழச் சொன்னார்கள், மனித வாழ்க்கையில் திருமணம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலை, இந்த திருமணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களோ அப்படி இந்த சமுதாயம் செய்கிறதா? நபிகள் நாயகத்தின் பெருமை பேசக்கூடிய, மீலாது விழா நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஆலிம் உலமா பெருமக்கள், இஸ்லாமிய சமுதாயம் அதை தனது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா என்று ஆய்வு செய்தால் வாழ்க்கையில் பார்க்க முடியவில்லை. யாரேனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை விமர்சித்து விட்டார், அவர்களை கேவலப்படுத்தி விட்டார், அவர்களை தீவிரவாதி என்று சொல்லிவிட்டால், அவர்களை ஒரு காமுகன் என்று சித்தரித்து விட்டால், அதற்கான களத்திலே இறங்கி ஆர்ப்பரிக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கிறோம். டென்மார்க் தேசத்தில் ஒரு கயவன் பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் நபிகள் நாயகத்தை ஒரு தீவிரவாதியாக சித்தரித்து கார்ட்டூன் வரைந்தான். மொத்த தமிழகமும் கொந்தளித்தது, மொத்த தேசமும் கொந்தளித்தது. உலகத்தின் மூலை முடுக்குகளில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் கைகளில் பதாகையை தாங்கிக் கொண்டு ஆக்ரோஷமாக வீதிகளில் இறங்கி நின்று நபிகள் நாயகத்தை கேவலமாக சித்தரித்த கயவனின் கழுத்தை அறு என்று ஆர்ப்பாட்டம் செய்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொலைக்காட்சிகள் வழியாக நாம் பார்த்திருக்க முடியும். இப்படி நபிகள் நாயகத்தின் மீது விமர்சனம் சொல்லப்பட்டால் வெகுண்டு எழுகிறார்கள். ஆனால் அவர்களின் சாதாரண வாழ்க்கை முறையில் நபிகள் நாயகத்தின் போதனைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மனம் போன போக்கிலே சுய லாபங்களுக்காக, சமுதாய சொந்தங்களுக்காக, பிறரோடு பழகி பழகி அவர்களும் இருக்கிற பழக்க வழக்கங்களுக்காக நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை முறை முஸ்லிம் சமுதாயத்தில் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனை பின்பற்றவில்லை, நபிகள் நாயகத்தின் போதனைகளை தமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கவில்லை என்பதனை முஸ்லிம்களின் வாழ்க்கையை காட்டுகிறது. எப்படி அதில் எதை எப்படி மாற்றம் செய்கிறார்கள்? உதாரணமாக, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட பருவம் வருகிற பொழுது, வயதை அடைகிற பொழுது அவனுடைய உடலியல் தேவையான பாலியல் தேவையை தீர்த்துக் கொள்வதற்கு திருமணம் செய்வது என்பது மனித குலத்தினுடைய இயல்பு. எல்லா சமுதாயத்திலையும் செய்யறாங்க. அது மதம் பேதம் எல்லாம் கிடையாது. முஸ்லீமும் கல்யாணம் முடிக்கிறார், ஒரு இந்துவும் கல்யாணம் முடிக்கிறார், ஒரு கிறிஸ்தவரும் திருமணம் முடிக்கிறார், ஒரு நாத்திகர் திருமணம் முடிக்கிறார், ஒரு பௌத்தர் திருமணம் முடிக்கிறார். எல்லா மதத்தை, எல்லா ஜாதியை, எல்லா இனத்தை சார்ந்தவர்களிடத்திலும் திருமணம் முடிக்கக்கூடிய பழக்க வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமணத்தை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? மீசாக்கன் கலீலா, நீங்கள் அவர்களிடத்திலே கடுமையான உடன்படிக்கை எடுக்கிறீர்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம், வாழ்க்கையின் ஒப்பந்தம் தான் திருமணம் என்பது. உலகத்தில் யாருமே சொல்லல. திருமணத்தை ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேரும் சம அளவில் பங்களிப்பு செய்யக்கூடிய பங்குதாரர்கள் என்ற நிலையில் உலகத்தில் எந்த மதமும் திருமணத்தை சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு கடுமையான ஒப்பந்தம், உடன்படிக்கை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லித் தருகிறார். அந்த உடன்படிக்கை எவ்வாறு செய்ய வேண்டும்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. ரசூல் குர்ஆன்ல அல்லாஹ் அதுக்குரிய விதிமுறைகளை சொல்லி தர்றான். அதுல ஒரு விதிமுறை, மணமுடிக்கக்கூடிய ஆண்மகன் தான் மணமுடிக்கிற அந்த பெண்ணுக்கு, மணமகளுக்கு மகர் என்ற மணக்கொடையை, அன்பளிப்பை, பொருளாதாரத்தை வழங்கிவிட்டு அவளை கைப்பிடிக்க வேண்டும். நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு தேவையான அளவிற்கு அவள் கேட்கக்கூடிய தொகையை கொடுத்துவிட்டு அவளை நான் மணமுடிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஏன் இப்படி சொல்கிறது? குடும்ப வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈடுபட்டால் கூட அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் அதிகமான பங்களிப்பை செய்பவள் ஒரு பெண் தான் செய்கிறார். ஒரு ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு முக்கியம். ஆனா ரெண்டு பேரில் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அதிக பங்களிப்பு செய்வது யார்? ஒரு ஆணா ஒரு பெண்ணா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆணுடைய பங்களிப்பு என்ன, ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு என்ன? ஆண் என்பவன் திருமணம் முடித்து சந்தோஷத்தை அனுபவித்து குடும்ப முன்னேற்றத்திற்காக வெளியிலே சென்று வியாபாரம் செய்து பொருள் ஈட்டி காசு பணத்தை கொடுத்து குடும்பத்தில் கொடுக்கிறது ஆணுடைய வேலை. ஒரு பெண்ணுடைய வேலை என்ன? திருமணம் முடிந்த நிமிடத்திலிருந்து ஒரு பெண் அந்த குடும்பத்திற்காக, நாம் அவளை கைப்பிடித்த ஒரே காரணத்திற்காக, நம்மோடு குடும்ப வாழ்க்கை நடத்துவோம் என்று ஒப்பந்தம் செய்த ஒரே காரணத்திற்காக பல்வேறு தியாகங்களை செய்யக்கூடிய ஒரு தியாகியாக ஒரு பெண் காட்சி வருகிறார். கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒரு பொம்பளைக்கு 18 வயசு, 20 வயசு, 22 வயசுல கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவளுடைய பெற்றோர்களோடு, அவளுடைய சகோதரர்களோடு, அவளுடைய உறவினர்களோடு, அவள் கூட படிச்ச தோழிகளோடு, அவங்களுடைய தெருக்காரர்களோடு அவங்க வீட்டில் சந்தோஷமா சுதந்திர பறவையாக திரிந்து கொண்டிருந்த ஒரு பெண் கையெழுத்து போட்ட மறு நிமிஷமே எனக்கு மனைவி ஆகிவிட்டால் என்ற ஒரே காரணத்திற்காக 20 வருஷம் 22 வருஷம் ஆசையா வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை விட்டுவிட்டு, உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு, சகோதரர்களை விட்டுவிட்டு, தன் கூட படித்த தோழிகளை விட்டுவிட்டு, தன்னுடைய ஊரை விட்டு, மாவட்டத்தை விட்டு, ஏன் சில நேரத்தில் மாநிலத்தை விட்டு மாநிலம் கடந்து கூட அவள் பயணப்படுகிறாளே, இது தியாகமா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஏன் பணம் கொடுக்க வேண்டும்? கல்யாணம் முடிக்கும் போது குடும்ப வாழ்க்கையில் அவள் செய்யற தியாகம் 1 2 இல்ல. நம்ம வீட்டுல சர்வ சாதாரணமா பார்ப்போம். வெளிநாடுகளுக்கு போவாங்க, வெளி மாநிலங்களுக்கு வியாபாரத்தின் நிமித்தமா, தொழில்துறை நிமித்தமா சம்பாத்தியம் பண்ணுவதற்கு போகிறார்கள். 1 வருஷம் 2 வருஷம் அக்ரிமெண்ட் போகும்போது இந்த விமான நிலையத்தில் போய் பாருங்க. நீங்க தாய் தகப்ப அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து அழுது பிரியா விலை கொடுத்து தன் குடும்ப உறுப்பினரை வெளியனுப்பி வைப்பார்கள். ஏன்? வெளியூருக்கு போறான என் புள்ள 2 வருஷம் பார்க்க முடியாது, 1 வருஷம் பார்க்க முடியாது, என் புள்ள எப்படி இருப்பாரு தெரியலையே என்ற அந்த பிரிவு என்பது பெற்றவர்களுக்கு, சகோதரர்களுக்கு, தாய் தந்தையருக்கு, உறவினர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தரும். 2 வருஷத்துல திரும்பி வந்துருவாருங்கிற நிலையில இருக்கிறதே தாங்க முடியல. ஆனா இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன? கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு 2 வருஷத்துல திரும்ப மாட்டான், 5 வருஷத்துல திரும்ப மாட்டான், சரி ஒரு 10 வருஷத்துல திரும்ப மாட்டான். இனிமே வாழ்க்கை முழுவதும் இவள் இங்கே திரும்ப மாட்டாள். முழுக்க முழுக்க இவளுடைய சொந்த வீடு கணவன் வீடு தான், அவள் புகுந்த வீடு தான். நம்ம வீடு அவளுக்கு சொந்த வீடு இல்லை. இதுக்கு அதற்குமான பந்தம் இனிமேல் முடிந்து கணவன் வீட்டுக்கும் இவளுக்கும் உரிய பந்தம் துவங்கிவிட்டது. இது தியாகம் இல்லையா? இது ஒரு பெரிய இழப்பு இல்லையா? நான் என்ன செஞ்சேன்? நேற்று வரைக்கும் கல்யாணத்துக்கு முந்தி என் தகப்பரோடு, என்னுடைய தாயோடு, என்னுடைய சகோதரனோடு, என்னுடைய உறவுக்காரர்களோடு, என் ஊர்ல என் வீட்டுல நேற்றுக்கு எப்படி இருந்தனும் அப்படித்தான் கல்யாணத்துக்கு பிறகு இன்னைக்கும் இருக்கிறேன். ஆனா அங்க அவளுடைய நிலை அப்படி இல்ல. இஸ்லாம் சொல்லுது, இந்த தியாகத்துக்கு நீ கொடு. இது மட்டுமா தியாகம்? இது மட்டுமா ஒரு பெண் செய்யக்கூடிய கஷ்டம், ஒரு பெண் படக்கூடிய துன்பம்? கல்யாணத்துக்கு பிறகு 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் 2 பேரும் பார்ட்னர் தானே. பார்ட்னர் 2 பேரும் கஷ்டத்தை சம அளவுல பங்களிப்பு செய்யணும், இன்பத்தை சம அளவு பங்களிப்பு செய்யணும். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். ஆணுடைய நிலைமை என்ன? 10 நிமிடம் 20 நிமிடம் சந்தோஷமாக இருந்தால் அத்தோடு சரி.
ஆனால் பெண்ணுடைய நிலைமை என்ன? அந்த 10 நிமிட இன்பத்திற்கு பிறகுதான் அவளது வாழ்க்கையினுடைய துன்பங்கள் துவங்குகிறது. அவளுடைய வயிற்றில் நம்முடைய சிசு, நம்முடைய கரு வளர ஆரம்பித்த உடனே வளர 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 ஓட முடியல, நடக்க முடியல, மாடிப்படிகள்ல ஏற முடியல, இறங்க முடியல, உருண்டு பிறண்டு படுக்க முடியல, விரும்பினதை சாப்பிட முடியல, விரும்பிய விதத்தில் வாழ்க்கை நடத்த முடியல, ஆடை அணிவதில் சுதந்திரமாக இயல்பாக தங்களுடைய ஆடை அமைத்துக் கொள்ள முடியல. சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிறான். சாப்பிடக்கூடாது, சாப்பிட தேவையில்லாதது, மண்ணையும் மாங்காயும் தின்னு தின்னு நேரத்தை கழிக்கிறான். இதனால கல்யாணத்துக்கு 2 பேரும் ஈக்குவல் தானே. இறைவன் அவளுக்கு தான் அந்த செட்டப்பை வச்சிருக்கிறான், ஆம்பளைக்கு வைக்கல. அவ்வளவு சிரமம் கஷ்டம் அனுபவிச்சு அந்த கஷ்டத்துடைய முடிவில் உலகத்தில் நம்முடைய வாரிசை பெற்றுக் கொடுக்கிறாள். அப்ப இந்த பெண் படக்கூடிய வேதனை எவ்வளவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ 10 மாசம் பட்ட வேதனை ஒரு புறத்துல, அதுக்காக அவ பெற்ற கஷ்டங்கள் ஒரு புறத்துல, 10 மாத வேதனையை கடந்து அதனுடைய இறுதியில நம்முடைய வாரிசை எல்லாம் உலகம் அப்படித்தானே சொல்லுது. அவ வயிற்றுல 10 மாசம் வளர்த்தா கூட புள்ள பிறந்த பிறகு யார் புள்ள? கதீஜா பீபி புள்ள. அப்படியா கேட்கிறாங்க? உன் அப்பா பேர் என்ன? உன் தகப்பன் பேர் என்ன? ரேஷன் கார்டுல பேர் பதிவு செய்யணும், பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய சேர்க்கணும், அரசு அலுவலகங்களில் பெயர் பதிவு செய்யப்படணும். பெயருக்கு கீழே யார் பேர் கேட்கிறாங்க? தாயுடைய பேரா, தானா பேரா, தகப்பனார் பேர் என்ன? அவனுடைய வாரிசா? ஓ வாரிசு, நம்ம வாரிசு என்று பெருமைப்படுகிறோமே, ஏன் பிள்ளைன்னு சந்தோஷப்படுறோமே, அந்த பிள்ளைய இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? 10 நிமிட இன்பத்தை தவிர வேறு ஒண்ணுமில்லை. ஆனால் என் மனைவியுடைய பங்களிப்பு என்ன? அவளை அந்த பிரசவ நேரத்தில் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், மனுஷனுடைய உடம்புல வலி இருக்குத, அடிச்சோட வலிக்குத, வலியை தாங்குவதை ஒரு கருவியை கொண்டு அளக்கிறார்கள். ஒவ்வொன்றும் அளக்கிறதுக்கு ஒவ்வொரு கருவி இருக்குதுல. பருப்பு அளக்கிறதுக்கு கிலோகிராம் படி இருக்கு, 1 கிலோ 2 கிலோ. பால் அளக்கிறதுக்கு 1 லிட்டர் 2 லிட்டரு, துணி அளக்கிறதுக்கு 1 மீட்டர் 2 மீட்டரு, நிலத்தை அளக்கிறதுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். ஒன்னையும் ஒவ்வொரு அளவுகோலை வச்சு அளக்கிறோம்ல. அது மாதிரி மனிதனுடைய உடலில் அவன் அடையக்கூடிய வேதனையை ஒரு அளவுகோலை வைத்து மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் அளக்கிறார்கள். டால் என்ற அளவுகோல். டாலை வச்சு சொல்றாங்க, ஒரு மனுஷனுடைய உடம்புல அடிக்கிறோம், அடிச்சா ஒரு 10 டால் அளவுக்கு அடிகளுடைய வேகம் வலி இருந்தால் மனுஷன் தாங்கிக்குவான். 20 இருந்தால் தாங்கிக்குவான், 30 இருந்தால் தாங்கிக்குவான், 40 தாங்கிக்குவான், 50 தாங்கிக்குவான். அதிகபட்சமாக 60 டால் வேதனையினுடைய அளவு 60 டால் இருந்தால் ஒரு மனித உடல் தாங்கிக் கொள்ளும். 60 தொற்றுச்சு, அதை தாண்டிருச்சு, அதுக்கு பிறகு அவன் உசுரோடு இருக்க மாட்டான். 60க்கு மேல மனுஷன் ஜீவிக்க முடியாது. வள்ளியின் அளவு 60ஐ கடந்தால் அதுக்கப்புறம் மரணம் தான். சில பேரை பார்க்கிறோம்ல, வேதனையில துடிவிருத்தி செத்து போறத பார்க்கிறோமே, வள்ளியினுடைய அளவு 60 கடந்திருக்குன்னு அர்த்தம். சராசரியா மனிதனுடைய உடல் தாங்கக்கூடிய அளவு இது. ஆனால் விஞ்ஞானிகள் அளக்கிறார்கள், பிரசவ நேரத்தில் ஒரு பெண்ணுடைய உடலில் ஏற்படக்கூடிய வேதனையின் அளவு என்ன தெரியுமா? 60ஐ கடந்து 70 டாலை தொட்டு நினைச்சு பார்க்க முடியாது. அதனால தான் பல பெண்கள் உடல்ல திராணி இல்லாதவர்கள், உடல் வலு குறைந்தவர்கள் பிரசவ நேரத்திலே மரணமடைவதை கேள்விப்படுகிறோம். பிள்ளைய உலகத்தில் கொடுத்துட்டு அதை உசுர விட்டுறான். இவ்வளவு பெரிய வேதனையுடைய உச்சகட்டத்தை அனுபவிச்சு மரணத்துடைய வாசலை தொட்டு திரும்புறாருங்கிற அப்படிப்பட்ட வேதனையினுடைய முதல் தரமான வேதனை அனுபவிச்சுட்டு இதை கூட நம்ம வாயாலத்தான் சொல்றோம், உணர முடியல, வலி எப்படி இருக்குன்னு தெரிய முடியல. அப்படிப்பட்ட வேதனை அனுபவிச்சு உலகத்தில் கொண்டு ஒரு பிள்ளைய கொடுக்கிறாளே, அந்த பெண்ணிடத்துல போய் அவளுக்கு காசு கொடுக்கிறது நியாயமா, காசை கொடுன்னு கேட்கிறது நியாயமா? யோசிச்சு பார்க்கணும். அவளுக்கு கொடுக்கணும், அவள்கிட்ட வாங்குறதுக்கு 1% கூட நியாயம் இல்லை.
ஊர் உலகத்தில் பேசணும்ல. ஊர்ல பஞ்சாயத்து கூடுனா, நிர்வாகிகள் கூட்டம் போட்டு பேசுனா, எப்பா நியாயத்தை பேசுங்கிறோம்ல, நான் நியாயமா தான் பேசுவேங்கிறோம்ல. நான் கேட்கிறேன், நீ வரதட்சணை கேட்கிறீன்னா அதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லு. நீ கல்யாணம் முடிக்க போற பொண்டாட்டிட்ட உன் பிள்ளைக்கு நீ பார்த்து வச்சிருக்கிற அந்த பெண்ணிடத்துல, மணமகளிடத்துல, அந்த மணமகளுடைய வீட்டாரிடத்துல எவ்வளவு காசு தருவேன், டவுரி எவ்வளவு தருவேன், பணமா எவ்வளவு தருவேன், நகையா எவ்வளவு தருவேன், காரா எவ்வளவு தருவேன், டூ வீலர் எத்தனை தருவேன், லேண்ட் எவ்வளவு தருவேன், வெளிநாட்டு விசா தருவியா, வேலை வாங்கி தருவியா, கடை வச்சு கொடுப்பியா, காசு கேட்கிறிய, என்ன நியாயம் சொல்லு. யாரும் சொல்ல முடியாது. இஸ்லாமியர் மட்டுமில்ல, எந்த மதத்தை சேர்ந்தவனு சொல்ல முடியாது. இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், என் மதமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகரா இருக்கட்டும், ஒருத்தரும் சொல்ல முடியாது. பொம்பளைட்ட காசு கேட்கறதுக்கு 1% நியாயம் கிடையாது. அல்லாஹ் சொன்னான், நீங்க மனமுடிக்கிற அந்த பெண்களுக்கு பைசாவை கொடுத்துட்டு நீ கல்யாணம் முடி. அல்லாஹ் சொன்னான். ஆனா இஸ்லாமிய குர்ஆனை மதிக்கணும்னு சொல்றீங்க, நாங்களும் குர்ஆனை பின்பற்றுறோம், குர்ஆனை யாராவது கேள்வி பேசுறா எழுத்து குரல் கொடுக்கிறோம் என்றெல்லாம் வாய்களையே பேசக்கூடிய ஆளுங்களே, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் வரதட்சணை வாங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக நீங்கள் என்ன செய்தீர்கள்? பேசுனீங்களா? நாங்க பேசுற கோபம், அதை சொல்ல வந்தா உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதா? கூட்டத்தை நடத்த விட மாட்டியா? போஸ்டர் கிழிப்பியா? நீ போஸ்டரை கிழிச்சாச்சுன்னா ஒருத்தர் உட்கார முடியாதா? போஸ்டரை கிழிச்சா கூட்டத்தை ரத்து பண்ணிடலாமா? கிளி, நீ போஸ்டரை கிழிச்சுக்க, நல்ல கிளி. நீ கிழிக்க கிழிக்க ஒட்டுவோம், நீ அடிக்க அடிக்க சொல்லுவோம். எங்களுக்கு இது புதுசு இல்ல, நாங்க புதுசா சந்திக்கல. வருஷம் 30 வருஷமா இந்த அடி வாங்கின கூட்டம் இது. பொறுத்து போவோம். அறியாமையில சில பேர் இருப்பாங்க, அவர்கள் அறிகிற வரைக்கும் அவகாசம் கொடுப்போம். அறிந்து கொண்டே சில பேர் எதிர்ப்பார்கள். அவர்களை அழிப்பதற்கு எங்களின் முழு சக்தியை பயன்படுத்துவோம். காவல்துறையை கொண்டு போய் மனு கொடுத்துட்டா, நான் காவல்துறை அதிகாரிடத்தில் கேட்கிறேன், நீங்க கூட்டம் போடுறதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதனால இடத்தை மாத்துன்னு சொல்றீங்கள. தமிழ்நாட்டில் எந்த ஒரு கூட்டமாக, எந்த கூட்டத்தை வேணா எடுத்துக்காட்டுங்க, எதிர்ப்பு தெரிவிக்காமல் இவன் பேசக்கூடாது, இங்க கூட்டம் நடக்கக்கூடாது என்ற நினைப்பில்லாமல் ஒரு கூட்டம் ஒரு பகுதியில் நடந்து காட்டுக்கு பார்ப்போம். எங்களுக்கு சொன்னீங்கல்ல, சுன்ன ஜமாத் எதிர்க்குது, இடத்த மாத்துன்னு. திமுக கூட்டம் போட வரும், அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கும், சொல்வீங்களா? அதிமுக போட வரும், திமுக எதிர்ப்பு தெரிவிக்கும், வேணா ரத்து பண்ணுவீங்களா? எத்தனை அமைப்பு இருக்குது, ஒரு அமைப்புக்கு இன்னொரு அமைப்புக்கு இடையில பிரச்சனை இருக்குது, கருத்து மாறுபாடு இருக்கிறது. மற்றவர்களுடைய கூட்டத்தை தடுப்பதற்கு பல பேர் முயற்சிப்பார்கள். காவல்துறை அதிகாரிகளுடைய வேலை என்ன? நியாயமா அநியாயமா அதை பார்ப்பீங்களா? கூட்டத்துள்ள எண்ணிக்கை பார்ப்பீங்களா? ஆலங்குடியில் 4 பேர் இருக்கிறா, 4 பேர் இருந்தா போலீஸ் எதுக்கு வச்சிருக்கு? காவல்துறை எதுக்கு? சட்டத்தில் எல்லா உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும்,
திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7827474827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. பேச்சுரிமை இருக்குது, சொத்துரிமை இருக்குது, இன்னும் பல அடிப்படை உரிமை இருக்குது. அந்த உரிமைகளை பெறக்கூடிய போராட்டத்தில் பலகீனமான மக்களை பலம் கொண்டவர்கள், பணம் படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பலகீனர்களுடைய உரிமையை பறிக்க நினைத்தால் முன்னாடி வந்து நின்று அந்த பலகீனமானவர்களுடைய உரிமையை பெற்றுத் தருவதற்கு தான் காவல்துறை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்கு நீங்க காக்கி சட்டை போட்டிருக்கீங்க அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு காக்கி சட்டை தந்ததற்கு, காவல்துறை உருவாக்கப்பட்டதற்கு அடிப்படை நோக்கமே பலகீனர்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். வலியவனை எளியவனை வலியவன் அடித்தால், உதைத்தால், துன்புறுத்தினால் அவங்களுக்கு நியாயத்தை பெற்று தரணும். அதுக்கு தான் அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்குது. கேட்டா எதிர்ப்பு வருது. கூட்டத்தில் இனிமே ஒரு கூட்டம் நடத்திருப்பாப்பனி, ஒரு கூட்டம் நாங்க வச்சு கொடுப்போம். எதுக்கு வேணாலும் கொடுப்போம். இங்க இவங்க கூட்டம் நடக்கிற எங்களுக்கு ஒத்துக்கல, எங்களுக்கு பிடிக்கல, ஒரு கூட்டம் கூட நடத்தாம போயிட முடியுமா? இப்ப சும்மா சார்ஜாப்புக்கு சொல்லுவிய, நீ கூடு, நான் ஆக்சன் எடுக்கிறேன்னு, அது நடக்குமா? நாங்க அப்படி கொடுக்கிறவர்கள் இல்லை, கருத்தை கருத்தால் மோதுகிறவர்கள். சும்மா அடிதடி இது மாதிரியான நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. எங்களிடத்துல சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அதனால உரத்து சொல்றோம். ஓண்ட திராணி இருந்தா மறுப்பு சொல்லு. இப்ப விடுற சவாலு, இப்ப வா மேலைக்கு, காலையில வரைக்கும் நிற்போம், காவல்துறை அனுமதி கொடுக்கிற வரைக்கும் நிற்போம். என்ன கேட்கணுமோ கேளு. நாங்க பேசுறவங்க பிடிக்கல, தப்பா பேசுறோமா, இல்லாத சொன்னோமா, அநியாயத்தை பேசணுமா, இஸ்லாத்துல இல்ல புதிய கருத்தை சொன்னோமா, என்ன சொன்னோம் வந்து மேடையில் வந்து சொல்லு. எதிர்க்கிற ஒவ்வொருவருக்கும் சவால் விடுகிறேன். நாங்க குர்ஆன்ல உள்ளதானப்ப சொன்னோம், நபிகள் நாயகத்தின் போதனையை தானே சொன்னோம். என்ன தப்பா சொல்லிவிட்டோம்? வரதட்சணை வாங்காதேன்னு சொன்னது தப்பா? திராணிகனா இப்ப வா நிக்கிறோம். எத்தனை நாள் வேணாலும் நின்று உன் கேள்விக்கு பதில சொல்லிவிட்டு நாங்க தப்பு செஞ்சா எங்களை திருத்திக்கிறோம், நீ தப்பு செஞ்சா உன்னை திருத்திக்கலாம். குர்ஆனை மதிச்சா மட்டும் போதாது, மதிக்கிறோம் சொன்னா மட்டும் போதாது. அந்த குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை உங்களின் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் மதிக்கிறதுக்கு உண்மையான அர்த்தம். இன்னும் சொன்னா வரதட்சணை பத்தி நாங்க பேசுறோமே, காவல்துறை செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யறதை விட 100 மடங்கு தகுதி யாரு செய்யணும் தெரியுமா? காவல்துறையே மேடையை போட்டு வரதட்சணை கண்டிக்கும். ஏன்? இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் பெரும் குற்றமாக கருதப்படக்கூடிய குற்றங்கள் வரதட்சணை ஒண்ணு.
வரதட்சணைனா ஆயிரக்கணக்கான வழக்கு பயிலா தேங்கி கிடக்கு கோர்ட்டுகள்ல, குடும்ப நல வழக்குகள்ல. நாங்க பேசுறதுனால உங்களுக்கு சுமை குறையுது. 4 பேர் வரதட்சணை வாங்கல, அதுக்காக வேண்டிய ஒரு வழக்கு இல்ல, அதுல ஒரு பஞ்சாயத்து இல்ல, அதை வச்சு ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு சந்தோஷமான சுபிட்சமான மகிழ்ச்சியான சமுதாயம் அமைவதில் உங்களுக்கு ஏன் மாற்று கருத்து? அதைத்தான் நான் சொல்றேன். குர்ஆன்ல இருக்கு, உன் வாழ்க்கையில இல்ல. அது மட்டுமா? திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கை ஏதோ குர்ஆன் பள்ளிவாசல்ல தொழுகையை சொல்லிக் கொடுக்கிற வேலை மட்டும் இல்ல, நோன்பு வைக்கிறது எப்படி அதை சொல்லித்தர மார்க்கம் மட்டும் இல்ல, மனித வாழ்க்கையில எப்படியெல்லாம் நடக்கணும், சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, வியாபாரம் செய்யும் போது எப்படி செய்யணும், எதை வியாபாரம் செய்யணும், எந்த பொருளை வியாபாரம் செய்யக்கூடாது, மனைவியிடத்தில் எப்படி நடக்கணும், கணவனிடத்தில் எப்படி நடக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோரை எப்படி மதிக்கணும், தலைவர்களை எப்படி மதிக்கணும், ஊரை எப்படி நிர்வாகம் பண்ணணும், ஒரு அரசியல் எப்படி செய்யணும், ஒன்னையும் சொல்லித்தர மார்க்கம். கடையில போய் உட்கார்ந்தாலும் திருக்குர்ஆன் தலையிடும். நீங்க கடையில ஒரு வாழைப்பழ தாரை தொங்க போட்டு விற்பனை செஞ்சா அந்த தாருக்குள்ள வழிகாட்டுதல் சொல்லித்தரும் இஸ்லாம். இதை இப்படித்தான் விற்கணும், அதுல இருக்கிற குறைகளை சொல்லி விற்பனை செய்யு. அழுகி போயிருக்குது, வெளியே நல்லா தெரியுது, உள்ளுக்குள்ள சூத்த இருக்குது, நல்லா இருக்கிறத காட்டி பொருளை வித்துறாங்க, வேணா வாங்கிக்க, அதை ரேட்டை குறைச்சிக்க என்று பொருளுடைய தரத்தை சொல்லி அதனுடைய குறைபாடுகளை சொல்லி விற்பனை செய்ய வேண்டும். ஒண்ணு கடுகு வித்தாலும் குர்ஆன் வழிகாட்டும், நல்லெண்ணெய் வித்தாலும் குர்ஆன் வழிகாட்டும், சீனியை வித்தாலும் குர்ஆன் வழிகாட்டும், முளவத்தப்படியை வித்தாலும் குர்ஆன் வழிகாட்டும். ஒண்ணு எப்படி செய்யணும். முளவத்தப்படியில செங்கலை கலந்துடாத, சீனியில ரவையை கலந்து கலப்படம் செஞ்சிடாத. பொருள் ஈட்டக்கூடிய வழிமுறைகளை குர்ஆன் சொல்லுக. அதில் அல்லாஹ் ஒரு வழியை சொல்றான். நீங்கள் பொருள் ஈட்டக்கூடாத ஒரு வழிமுறை இருக்கிறது, அதுதான் வட்டி என்ற வழிமுறை. காசு பணத்தை கொடுத்து காசை காசாக பெருக்கி வியாபாரம் செய்யாமல் பெருக்கக்கூடிய அந்த வட்டி இருக்குத, அந்த வட்டியை நீங்க வட்டி கிட்ட நெருங்கிறாருங்க. யார் வட்டி வாங்குகிறாரோ லஅனல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. ரசூலுல்லாஹ் சொன்னார், யார் வட்டியை தின்கிறானோ, அல்ல யார் வட்டி வாங்குகிறானோ, யார் வட்டி கொடுக்கிறானோ, யார் வட்டிக்கு கணக்கெழுதுகிறாரோ, யார் வட்டிக்கு சாட்சியம் சொல்கிறாரோ, இவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான். பெரும்பாவம் வட்டி, வட்டி பக்கம் போயிடாத, அது ஒரு பெரிய கொடுமை, மக்களை கசைக்கு பிடிக்கக்கூடிய பாவம். நீ வட்டி வாங்கணும்னு நீ நினைச்சுக்க, செல்வம் பெருகுது, பெருகாது. யம்ஹகுல்லாஹு ரிபா, உன் பார்வையில பெருகிற மாதிரி தெரியும், ஒரு 4 வருஷத்துக்கு பெருகும், ஒரு 10 வருஷத்துக்கு பெருகும். பெருகிய அந்த பணத்தை ஒரு நாள் அல்லாஹ் அழிப்பான். பல வருஷமாக, ஆண்டாண்டு காலமாக, தலைமுறையாக வட்டியில் வாழ்ந்த குடும்பம் ஒரு குடும்பத்தை சொல்ல முடியும். ஒரு தலைமுறை வட்டி வாங்கியிருக்கும், அடுத்த தலைமுறை தலையிழப்பு. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பயங்கரமான தேவை ஏற்பட்டு பொருளாதாரத்தில் நொடிஞ்சு போய் உட்காருவாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, நீ நினைக்கிற வட்டி வாங்கினா பணம் வருது, வர்ற மாதிரி தெரியும்பா, உண்மையில வரல, வளர்ச்சி இல்ல, அது உனக்கு இழிவு, அது உனக்கு பணத்தை குறைக்கும். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இந்த பாரு அந்த வீட்டை பாரு, அவன் 5 வருஷமா வட்டி வியாபாரம் தான் பாக்குறான், வட்டி வியாபாரம் பார்த்து நல்ல பெரிய வீடு கட்டி விட்டாரு, 2 மக்களை கட்டி கொடுத்து விட்டாரு, பையனுக்கு கடை வச்சு கொடுத்துட்டாரு, பேர பிள்ளைய படிக்க வச்சு விட்டாரு நினைக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு அப்படி தெரியும். அல்லாஹ் எப்போதுமே சொன்ன உடனே பிடிக்க மாட்டான், எதுக்கும் அவகாசம் கொடுப்பான். ஒரு லாங் டைம் எடுப்பான், பொறுத்திருந்து பார்ப்பான். திருந்துவானா, 1 நாள் 2 நாள் 3 நாள்
நல்ல அவகாசம் கொடுத்து இவன் இனிமே திருந்த வாய்ப்பே இல்லை என்ற நிலை வருகிற பொழுது அல்லாஹ் அப்படி சுண்டி இழுப்பான். மீன் பிடிக்கிறான்ல, தூண்டில போட்டு ஆத்துல குளத்துல தூண்டில கீழே அடியில புழு இருக்குது, கீழே இருக்கிற மீன் வந்து கடிக்குது, கடிக்க 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 மீன் பிடிக்கிற விட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல அந்த கொக்கி கிட்ட மீன் கடிக்க வரும் பொழுது நல்ல உள்ள மேல வரும் பொழுது ஒரு சுண்டி இழுப்பான அது மாதிரி அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்பான், நல்ல கொடுப்பான், நல்ல செழிப்பை தருவான். ஒரு லாங் டைம் கொடுத்துட்டு சுண்டி இழுப்பான். அருமையான உதாரணம் இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில ஆரம்ப காலத்தில் பிரச்சாரம் பண்றாங்க. ஏகத்துவத்தை சொல்றாங்க, காபாவில போய் தொழுகிறாங்க, காபிர்கள் தொலைவிடாமல் தடுக்கிறார்கள். இன்னைக்கு எப்படி நம்முடைய பிரச்சாரத்தை தடுக்கிறாங்களோ அது மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு பெரும் கூட்டம் நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரத்தை தடுத்தது, வழிபாட்டை தடுத்தது. பள்ளிவாசல தொழுதுகிட்டு இருக்கும் போது அவங்களுடைய கழுத்துல கொண்டு வந்து ஒட்டகத்துடைய மலக்குடலை போட்டு, ஒட்டகத்துடைய மலக்குடல் வெயிட்டா இருக்கும், ஆட்டுடைய குடல் எவ்வளவு வெயிட்டா இருக்கு, மாட்டு குடல் எவ்வளவு வெயிட்டா இருக்கு, ஒட்டக குடல் சரியான வெயிட்டா இருக்கும். சும்மா சாதாரணமா தூக்கிட முடியாது கையால. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடிய நாட்டம் எடுக்கக்கூடிய அந்த ஒட்டக குடலை கொண்டு வந்து நபிகள் நாயகம் சஜிதாவில் இருக்கிறாங்க, கழுத்துல கொண்டு வந்து போட்டுறாங்க. வெயிட்டு தாங்க முடியல, ரசூலுல்லாஹ் சிரமப்படுறாங்க, சுத்தி நின்று சிரிக்கிறாங்க. தொலை வருவியா அப்படி இந்த மாதிரி கேள்வி பண்றாங்க. இந்த செய்தி வெளியில இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரிஞ்சு ஓடி வந்து அவங்க தள்ளி விடுறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருந்து எந்திக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், அரைத்தல்லது என்ன அபதம் இல்லா செல்ல, தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியாரை தடுக்கிறானே அவரை நீர் பார்த்தீரா? என்ன செஞ்சார் அவரு? அவ் அமரபி தக்குவா, இறையச்சத்தை வலியுறுத்தினார், நேர்வழி என்பார் அழைத்தார். இதுக்காக வேண்டி அவன் தொலைவிடாம தடுக்கிறான். கல்லா ல இல்லம் என்தயி ல நஸ்ஃபஅம் பின் நாசியா, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா ஃபல்யது நாதியா சனது ஜபானியா. அவர்கள் இந்த வேலையை விட்டு நிறுத்திக் கொள்ளட்டும், அவன் இந்த மாதிரி தொழுகையை தடுக்கிற வேலையை நிப்பாட்டிக் கொள்ளட்டும். நிறுத்தல, அவனுடைய முன்னேற்றி ரோபம் நம்ம கையில இருக்குது, அவன் குடுமி என் கையில இருக்குது, குடுமையை பிடிச்சு இழுப்ப, அவன் அவனது சபையை அழைக்கட்டும். சனது ஜபானியா, நாம் நம்முடைய பட்டாளத்தை அழைப்போம் அப்படின்னு அல்லாஹ் கடுமையாக குர்ஆன்ல அழைப்பு விடுறான், எச்சரிக்கை செய்யறான். ஒன்னு அழிச்சு விடுவாங்களாம். பத்ர் என்ற இடத்துல மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் இடையில ஒரு பெரிய போர் நடக்கிறது, பத்ர் யுத்தம். அது வரைக்கும் அல்லாஹ் டைம் கொடுத்து காத்திருந்தான். கடைசியில பத்ரில வச்சு அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தை, அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்குறுதியை, அவர்களை அழிப்பேன் என்று சொன்ன அந்த செய்தியை பத்ரில அல்லாஹ் நிறைவேற்றான். யார் யாரெல்லாம் அன்றைக்கு கைகூட்டி சிரித்தார்களோ, நபிகள் நாயகத்தை கேலி செய்தார்களோ, அவர்களின் முதுகிலே கழுத்திலே ஒட்டகத்தினுடைய மலக்குடலை போட்டு சிரித்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் நாசமாக்குகிறான், அழித்து சீர்குலைக்கிறான். எவ்வளவு டைம் பாருங்க. அல்லாஹ் ஒன்னு செய்வேன்னு சொன்னா அவசரப்பட மாட்டான். அல்லாஹ் மினல்லாஹ் பல விஜலத்து மின ஷைத்தான். நிதானம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அவசரம் என்பது ஷைத்தானுக்குரியது. ஷைத்தான் அவசரப்படுவான், அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், நிதானமா செய்வான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை பிடித்து இழுப்போம்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தரான். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான். அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி, நான் சொல்றதில்ல, நீங்க சொல்றதில்ல, படைச்ச ரப்பு சொல்றான். அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் கொடுத்ததை நிறைவேற்றுவான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான்.
சொன்னா நடக்கும். நீங்க வட்டி வாங்கி நல்ல சொகுசா இருக்க மாதிரி தெரியும். ஒரு காலத்துக்கு ஒரு திடீர்னு ஒரு நோயை கொடுப்பான். வட்டியில 10 லட்சம் சம்பாதிச்சிருப்பீங்க, 20 லட்சம் சம்பாதிச்சிருப்பீங்க. ஹார்ட்ல பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஆபரேஷன், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நோய் வந்து 25 லட்சம் கொண்டு வந்து உடனடியாக கட்டு டாக்டர் சொல்லிடுவார். நாளைக்கே 25 லட்சம் கெட்டலாட்டி உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, ஒரு நிமிஷத்துல கையை விட்டு போகும். உன் காசு பயந்துறார். 20 லட்சம் சம்பாதிச்சு எதுக்கு? அதை விட அதிக தேவை இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாமல் எத்தனை லட்சம் வந்தாலும் சரி எந்த புண்ணியமும் இல்லை, எந்த பிரயோஜனம் இல்லை. 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல ஒரு 700 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 300 ரூபாய் மிச்சம் இருக்குமே, அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத்து. நீ 50 லட்சம் செலவு சம்பாதிச்சு 60 லட்சம் செலவழிச்சு 10 லட்சம் கடன்காரனா இருந்தா அந்த 50 லட்சம் வந்து என்ன பிரயோஜனம்? கடன்காரன் என்ற நிலையில் தானே நீங்க இருக்கிறீங்க. அது ஏற்படும். அல்லாஹ் சொல்றான், வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் மோசடி செய்தால் அப்படித்தான் நடக்கும். அது மட்டும் இல்ல, யாரு வட்டி கொடுக்கல் வாங்கலை ஈடுபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் தன்னை போர் புரிவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்றான். என் கூட சண்டைக்கு வேணா, அல்லாஹ் கூட சண்டைக்கு போய் ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோட சண்டைக்கு போய் ஜெயிக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், நீ வட்டி கொடுக்கல் வாங்கல இருந்தா ஏன் கூட சண்டைக்கு வா. தன்னோடு சண்டையிடக்கூடிய பெரும்பாவமாக அல்லாஹ் நினைக்கிறான். அதை இந்த சமுதாயம் சர்வ சாதாரணமா வட்டியில மூழ்கி கிடக்குது. சின்ன சின்ன தேவைகளுக்கெல்லாம் வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 2000 ரூபாய் 3000 ரூபாய் கையில காசு இல்ல, உடனே கந்த வட்டிக்காரன் போய் விழுந்து வட்டியில தெவிங்கி வட்டிக்கு மேல குட்டி போட்டு சொத்து பத்துக்களை எல்லாம் இழந்து நிற்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கொடுமையை எதிர்த்து எத்தனை பேர் குரல் கொடுத்தீர்கள்? திருக்குர்ஆன் அதை செய்யக்கூடாது என்கிறது. முஸ்லிம்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திருக்குர்ஆனை பின்பற்றக்கூடிய முறையா? நபிகள் நாயகத்தை மதிக்கக்கூடிய லட்சணம் இதுதானா? இதான் நீங்க முஸ்லிம்களா? முஸ்லிமுக்கு அளவுகோல் என்ன? குர்ஆன் சொன்னதை மட்டும் யாரு செய்கிறாரோ அவர் ஒரு முஸ்லிம். நபிகள் நாயகம் சொன்னதை மட்டும் யார் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாரோ அவர் ஒரு முஸ்லிம். அதுக்கு எதிராக செயல்படுறவர முஸ்லிமுடைய லிஸ்ட்ல, அதுவும் அல்லாஹ்வோட சண்டைக்கு போற அளவுக்கு பெரும் பெரும் பாவத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இதை எதிர்த்து மேடை போட்டீங்களா? இதுக்காக வேண்டி தீர்மானம் போட்டீங்களா? இதை உங்களுடைய பள்ளிவாசலை சும்மா மேடையில் பேசுனீங்களா? இதுக்காக வேண்டி கையெழுத்து போடக்கூடிய நிர்வாகிகளை கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்காக வேண்டி முயற்சி எடுக்கக்கூடிய ஆளுங்களை கேட்கிறேன். குழப்பவாதி கூட என்னத்தை குழப்பிட்டோம்? குழப்பவாதிங்க என்ன குழப்பணும்? இது குழப்பமா? குர்ஆனை சொன்னது குழப்பமா? இதற்கு எதிராக யாரும் பேசல. அதனால நாங்க பேச வேண்டி வந்தோம். நீங்க உங்க பள்ளியில பேசினால், நீங்க உங்க ஊர்ல பேசினா, குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வலியுறுத்தி இருந்தால், நாங்க தேவையில்லாம பயணம் செஞ்சு சிரமப்பட்டு உங்கள் மத்தியிலே வந்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன நேர்ந்தது? வந்து பேசுறவங்க எங்களுக்கு பணம் கொடுக்க போறீங்களா? எங்க கிளையில் நிர்வாகியா இருக்கிறவங்க எங்களுக்கு பணம் கொடுப்பு தர போறாங்களா? எங்களுக்கு எந்த பைசாவும் நாங்க வாங்க போறது இல்ல. இந்த பிரச்சாரத்துக்காக வேண்டி 10 பைசா சல்லி காசு நாங்கள் யாரிடமும் பெற்றுக்கொண்டு செல்வதில்லை. போக்குவரத்து செலவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயண செலவு பஸ் பேரை தவிர ட்ரெயினுக்கு. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாதங்கள் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள்.
மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. கூடிய காசை தவிர வேற எந்த காசையும் நாங்க யார்கிட்ட வாங்கிட்டு போறது இல்லை. வேற ஏன் நாங்க வர்றோம்? நம்முடைய ஆளுங்கள், நம்மை வழிநடத்துகிறவர்கள் மார்க்கத்தின் பெயரால் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லாமல் நம்மை தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். திருக்குர்ஆனை பேசுறோங்கிறாங்க. குர்ஆன் எதற்காக அருளப்பட்டதோ அந்த நோக்கத்தை மாற்றி அவர்களுடைய லாபத்துக்கு, வருமானத்துக்கு குர்ஆனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டில் மௌத்து விழுந்துருச்சு, குர்ஆனோட அப்பதான் குர்ஆன் நினைவே வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உயிரோடு இருப்பவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் குர்ஆன் சொல்லுது. ஆனா குர்ஆன் நினைப்பு இந்த சமுதாயத்துக்கு எப்ப வருது? வீட்டில் ஒரு மௌத்து விழுந்துருச்சுன்னா உடனே போய் அதத்தை கூப்பிடு, ஒரு குர்ஆன் ஓத சொல்லு, ஹத்தம் முடிக்க சொல்லு, அத்தாவுக்கு பாத்தியா ஓத சொல்லு. இதுக்கு அல்லாஹ் குர்ஆனை சொன்னா நீங்க குர்ஆனை ஓதி உங்க அத்தாவுக்கு நன்மை கிடைக்குமா? அல்லாஹ் அப்படி சொன்னாரா குர்ஆன்ல? நான் குர்ஆன் ஓதுனா எனக்கு நன்மை, என் தகப்பனார் குர்ஆன் ஓதுனா அவருக்கு நன்மை, எங்க ஒரு அதிர்த்து குர்ஆன் ஓதுனா அவருக்கு தான் நன்மை. அவர் குர்ஆனை ஓதி எங்க அப்பாவுக்கு கொடுக்க முடியாது. ஒருத்தர் நன்மையை செஞ்சு இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியாது. ஆனா ஆலிம் சாக்கள் அதனால லாபம் கிடைக்கு, வருமானம் வருது. எதுக்கு விடுவான? குர்ஆன் ஓதுங்க, நல்லது, மக்கள்கிட்ட வலியுறுத்துறாங்க. இது குர்ஆன் சொல்லக்கூடிய வழிமுறையா? குர்ஆனை மதிக்கக்கூடிய லட்சணமா இது? இறந்த வீடுகள்ல பாத்தியாக்கள், 3ஆம் நாள் பாத்தியா, 7ஆம் நாள் பாத்தியா, வருஷ பாத்தியா, 40ஆம் நாள் பாத்தியா, யாரு சொல்லி தந்தா இந்த பாத்தியால? எந்த குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது? குர்ஆனில் எந்த வசனத்தில் இருக்கிறது? நபிகள் நாயகம் வாழ்க்கையில எத்தனை பேர் இறந்தாங்க? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது நபிகள் நாயகத்தினுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசிச்ச மனைவி. நபிகள் நாயகம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடிச்சாங்க. ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரை வேற யாரையும் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கல. அவங்களுடைய மரணத்திற்கு பிறகுதான் அடுத்த திருமணம் செஞ்சாங்க. அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் இந்த கதீஜாவை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். கதீஜாவுடைய மரணத்திற்கு பிறகு கதீஜா அவர்களுடைய தோழியர்களை அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இறப்பு நபிகள் நாயகத்திற்கு ஒரு பெரிய கவலையை கொடுத்தது. நபிகள் நாயகத்தினுடைய மனைவி கதீஜா அவர்கள் மரணித்த ஆண்டு ரசூலுல்லாஹ் வாழும் போது அவங்களுடைய மனைவி இறந்தாங்களே, பாத்தியா ஓதுறதுன்னு இஸ்லாத்தில் இருந்தால் முதல்ல ரசூலுல்லாஹ் ஓதிருப்பாங்களா இல்லையா? அவங்களுடைய மனைவிக்கு ரசூலுல்லாஹ் ஓதிருப்பாங்க, ஓதுனாங்களா? ஏன் நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான். அந்த பிள்ளையும் சின்ன வயசுல எடுத்துட்டான். பாத்தியா ஓதி, குர்ஆனை ஓதி, அல்ஹம்து சூரா ஓதி, குல் ஹுவல்லாஹு குல்லஹு பிரபில் ஃபலக் குல்லஹு பிரபின் நாஸ், இந்த சூறாவை எல்லாம் ஓதி இறந்தவங்களுக்கு அனுப்புறது நன்மை என்றால் தாம் பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் ஓதிருக்க மாட்டாங்களா? தன்னுடைய தோழர்கள் எத்தனையோ பேர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு இறந்தார்களே, யாருக்காவது ஓதுறாங்களா? நபிகள் நாயகத்துடைய பெரிய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் இறந்து போனாங்களே, கொல்லப்பட்டாங்களே, அவங்களுக்கு ஓதுறாங்களா? இப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு காரியம் எங்கிருந்து வந்துச்சு இஸ்லாத்துக்குள்ள? இஸ்லாத்துடைய அடிப்படை எது? எங்க அதிர்த்து சொன்ன அது இஸ்லாமா? எங்க தகப்பனார் சொன்ன அது இஸ்லாமா? எங்க ஊர்ல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அதற்கு பேர் இஸ்லாம். எது இஸ்லாம்? அல்லாஹ் குர்ஆனில் எதை சொன்னாலும் அதற்கு பேர் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதை போதித்தார்களோ அதற்கு பேர் இஸ்லாம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தராத ஃபாத்தியாக்கள், ஹத்தம்கள், மௌலூதுகள் எப்படி வந்துச்சு? செய்யலாமா ஒரு முஸ்லிமே? செய்யக்கூடாது. திருமறை குர்ஆனை விட்டு விலகி நிற்கிறோம். உண்மையில் இறைவனிடத்திலே நன்மை பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அல்லாஹ் மறுமையில் உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்பான்?
எதை பின்பற்றினீர்கள்? ஏன்பா ஃபாத்தியா கேட்டா என்ன சொல்வீங்க? எங்க ஊர்ல அதான் பழக்கம். எங்க அஜர்த்து சொன்னாரு, நாங்க பல வருஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் இந்த பதில ஒத்துக்குவானா? அல்லாஹ் என்ன கேட்பான்? ஏன்னா நீ உங்க ஊருக்காரங்களை ஃபாலோ பண்றதுக்கு தான் நான் ஒரு தூதரை அனுப்பி வச்சேன். என் தூதர் என்ன சொன்னாரோ அதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு நீனா ஒரு வேலையை செஞ்சு விட்டு கடைசியில் வந்து நன்மையை தான் கேட்டு எப்படி தருவேன்? அத்து அள்ளி மூடல்லா விதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை செய்ய, அதை விட்டு இதுவும் நன்மைதா அதுவும் நன்மைதா அப்படின்னு மார்க்கத்துல இல்லாம நீ சொல்லாத. அல்லாஹ் சொல்றது மட்டும் செய்ய. அல்யோம் அக்மல்துலக்கும் தீனக்கும், நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் ஹஜ்ஜத்துல் விதாவில் இறுதி ஹஜ்ஜின் போது அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். அல்யோம் அக்மல்துலக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். இது இந்த ரசூலுல்லா வாழும்போது உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதுதான் மார்க்கம். அதை தாண்டி மார்க்கம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அல்லாஹ் திட்டமிட்டமாக சீல் வைத்து விட்டதற்கு பிறகு இஸ்லாத்தின் பெயரால் குர்ஆனை கையில் வைத்திருக்கிற முஸ்லிம் சமுதாயம், நபிகள் நாயகத்தின் போதனைகளை கையில் வைத்திருக்கிற முஸ்லிம் சமுதாயம் அவற்றை மறந்துவிட்டு தங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ற பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத பல்வேறு காரியங்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவை அனைத்தும் நாளை மறுமையில் அவர்கள் அனைவரையும் நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்பதை உணர்ந்து தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றி திருத்தூதருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்